வணக்கம் வினோய். வணக்கம். என்ன கதை? இளைஞர் என்ன கிவிலோயா திட்டத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்று காணொலி எடுக்கிற நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதையும் தாண்டி நல்லூரில் பாரிய ஒரு விமர்சனம் ஒன்று நேற்றைய தினம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றதாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் ஒரு ஊடகத்திற்கு கருத்தை வழங்கி இருக்குன்னா அந்த கருத்து தொடர்பான காணொலியும் பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் டக்ளஸ் தேவானந்தருடைய அந்த காணொலி சார்ந்த அல்லது அந்த காணொலியில் தெரிவித்த விடயங்கள் சார்ந்த ஒரு காணொலி விடயத்தை அலாச போகின்றோம். அண்மையில் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய ஒரு நேர்காணலில் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் இவர் சிறையில் அடைக்கப்பட்டு பேருந்து விடுதலை செய்யப்பட்டார். இவர் சிறையில் இருக்கும்போது இவருக்கு எதிரான பல்வேறுபட்டவர்கள் பல்வேறு ரீதியான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அது கட்சி பேதமின்றி இந்த இடத்துல இவர் மீது பல்வேறுபட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தது. அப்போ அதுக்கும் இவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் அதனுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். பிற்பட காலங்களில் இவர் வெளியே வந்து என்ன செய்தார்? வெளியே வந்தவர் காணொலி ஒன்றை வெளியிட்டு, நான் அரசியலில் மீண்டும் குதிக்கப் போகிறேன் என்ற பலத்தை நான் திரும்பவும் காட்டப் போகிறேன், மக்கள் என்னோட சேர தயாராக இருங்க என்ற ஒரு அழைப்பையும் விடுத்திருந்தார். கட்சியின் ரீதியான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி தேசிய மாநாட்டை நடத்த போவதாகவும் தெரிவித்திருந்தார். அப்ப இந்த சூழ்நிலையில தான் இவர் ஒரு தனியார் ஊடகத்திற்கு அண்மையில் ஒரு காணொலி வழங்கியிருக்கிறார். என்னென்று பார்த்தால், அந்த தமிழ் அரசியல் கட்சிகள் விரும்பினால் அல்லது வேண்டுகோள் விடுத்தால் நான் அவர்களோட இணைந்து பயணிப்பதற்கு பரிசீலனை செய்யலாம். அவர் குறிப்பிட்ட விடயம், தமிழ் கட்சிகளோட எனக்கு நீங்க நினைக்கும்படியான பகமை ஒன்றும் இல்லை. நேசமான உறவு, நேச உறவு தான் இருக்கு. ஒரு சின்ன அண்ணன் தம்பி விளையாட்டு மாதிரி சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் மக்கள் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்பதை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கிறார். என்னென்று பார்த்தால் நான் போராட்ட காலங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. நானும் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடி வந்தேன். நான் பிற்பட்ட காலத்துல இந்த ஆயுதம் தூக்குறதுலாம் சரியில்லை, நான் இது சரி வராது, என்ன எங்களோட மக்கள் அழிகிறாங்க, எங்களோட இளைஞர்கள் அணியாம செத்து கொண்டு இருக்கிறாங்க, உங்களா ரெண்டு எனக்கு சகோதர சகோதரிகள் மாதிரி தான் இதுல அவர் சொல்லியிருக்கிறார். அதை தவிர்த்து இன்னொரு விஜயம் சொல்லியிருந்தார். நான் விளையினோட மட்டும் இல்லாம நான் இன்னொருவருக்கும் நான் அட்வைஸ் ஒன்று சொல்லியிருந்தேன், இது சரியில்லை, மக்கள் அணியாம செத்து கொண்டு வராங்க. முன்னெடுத்து நடத்தியவர் மீது ஒரு அறுவடை கூறியிருந்தேன். இது இந்த ஆயுத போராட்டம் தேவையில்லை, விட்டுட்டு வாங்க என்ற ரீதியில அந்த நேரத்தில் இந்த இந்தியா இலங்கை ஒப்பந்தம் வந்தது, அதை நாங்கள் எடுத்து நடத்துவோம் என்ற ரீதியில நான் முயற்சி செய்திருந்தேன் என்று சொல்கிறது. ஆனால் உண்மையிலேயே இதில் நாங்கள் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், இன்றைய காலத்தில் சிங்கள மக்கள் கூட ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் என்னென்றால், தமிழ் மக்கள் வேண்டுமென்றே அல்லது ஒருவரை துன்புறுத்துவதற்காக அவர்கள் ஆயுதம் தூக்கவில்லை, போராட்டம் ஏற்படுத்தவில்லை. அவர்களுக்கு ஆயுதம் தூக்க வற்புறுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட நேரத்தில் வேறு வழியின்றி இதுதான் தீர்வென்று அவர்கள் ஆயுதம் தூக்கினார்கள் என்று இன்றைய காலத்தில் சிங்கள மக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய போராட்டத்துக்கு நியாயம் சேர்க்கும் மூலமாக பல்வேறுபட்டவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் என்பது அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம். நிச்சயமா அடுத்த நல்லூர் விடயத்தை பார்ப்போம். நல்லூரை எடுத்துக்கொண்டால் 2ஆம் தேதி இன்று நேற்று 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 1ஆம் தேதியே ஒரு பாரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சமூக ஊடகவாசிகள். நல்லூருக்கு T20 உலக கோப்பை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் நகருக்கு வந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவாசிகள் இந்த இடத்துல புகுந்திருக்கிறாங்க. புகுந்து இந்த சர்ச்சையான விடயத்தை கிளறி பல ஊடகங்கள் தனியார் ஊடகங்கள் எதிர்பார்த்தவருடைய தைப்பூசம் நேற்று தைப்பூசம் நாள். அப்ப தைப்பூசத்துல வெளி உலா சாமி வருவார். முதலாவது நல்லூர் கந்தசாமி ஆலயமானது ஒரு கேளிக்கைக்குரிய ஒரு விடயம் இல்லை. அங்கு பக்தி நிமித்தமாகவோ ஆன்மீக நிமித்தமாகவோ தான் ஒரு நிகழ்ச்சி நிரல் நடைபெற வேண்டும். நீங்கள் கப்பை கொண்டு போய் அங்கு நல்லூர் ஆசீர்வாதம் பெற போயிருந்தால் வேற. ஆனால் நீங்க சென்றது கேளிக்கையாக அங்கே வைத்து போட்டோ எடுப்பதற்காக ஒரு கோயிலை பயன்படுத்திக் கொள்வது அந்த மத உணர்வை புண்படுத்தக்கூடிய அல்லது மதத்தை மதிக்காத தன்மை என்பதுதான் இங்க ஒரு பொருத்தப்பாடும். இதே நீங்கள் தலா மாளிகையில செய்வீர்களா? அங்கு செய்திருந்த இதே நிகழ்வு நீங்க செய்திருந்தா இன்னும் நடந்திருக்கு. நிச்சயமாக அனைவரால் இங்கே இன்னொரு விடயம் சிறப்பாக நல்லூர் பற்றி பார்க்கப்படுற விடயம் என்னன்னா, ஒரு கட்டளை ஒன்று இருந்தால் அந்த கட்டளையை நிச்சயமாக எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்காகவும் அவர்கள் மீறியதே இல்லை, எந்த ஒரு காரணத்துக்காக அவர்கள் மீறியதே இல்லை. இந்தியா பிரதமர் இங்கு வரும்போதே மேலாடையை கலட்டி விட்டு தான் உள்ள போகணும் என்று சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல நல்ல நிர்வாகத்தினர் மீது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கு. அந்த விமர்சனங்களை நாங்கள் நியாயப்படுத்த இந்த இடத்துல வரையில. ஆனால் நல்லூர் யாழ்ப்பாணத்தின் மத்தியில் அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஒரு பெருமிதமாக காணப்படுகின்ற ஒரு கோயிலை தேவையற்ற விதத்தில் முறை
அற்ற விதத்தில் விமர்சிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நிச்சயமா இதுல அவங்க நல்லூர்ன்றது எவ்வளவு இறுக்கமா இருக்கு அது அந்த அளவுக்கு தான் இது பேசப்படுது. இந்த இறுக்கத்தின் அடிப்படையில இது மிகவும் பேசுபொருளா காணப்படுற சந்தர்ப்பத்துல நல்லூர் ஆலய வீதிகள்ல ஷூ அல்லது பாதணிகள் தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த தடை செய்யப்பட்டுள்ள சந்தர்ப்பத்துல தான் நேற்று தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றதுக்கு இந்த உடனடியாக வந்து இந்த பெரும்பாலான அந்த ராணுவ அதிகாரிகள் தங்களுடைய ஷூக்களை அகற்றிவிட்டு சென்றிருந்தாலும் ஒரு சிலர் நல்லூருடைய மகிமை தெரியாதவர்களோ அந்த தன்னுடைய காலனியருடனே உள்ள சென்றிருக்கிறார்கள். இது அனுமதிக்கப்பட்டிருக்காத அவர்கள் வெளியே செல்லுங்கள் என குறிப்பிட்டிருந்தார்கள். அதுலேயும் வந்து இது கேளிக்கை நிகழ்வு அனை தவிர்த்து இது ஒரு பக்தி பூர்வ நிகழ்வோ அல்லது யாழ் நல்லூர்ல இந்த ஆலயத்தில் ஒரு பெர்மிஷன் ஒரு முன் அனுமதி வாங்கி கொண்டு நடந்த நிகழ்வோ இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நிர்வாகம் என்ற அடிப்படையில் அவங்க அதுல இருந்து விலை நீங்க இந்த இடத்துல செல்லலாம் இடத்துல இதை அனுமதித்திருந்தால் வெளியில் சாமி உலா வருகிற நேரத்தில் அல்லது தைப்பூசம் அன்று மக்கள் பக்தர்கள் அதிகமாக கூடியிருக்கிற இடத்துல இந்த கேளிக்கை நிகழ்ச்சியை அவர்கள் அனுமதித்திருந்தால் இன்னொரு விதமான ஒரு விமர்சனம் இன்னொரு விதமான விமர்சனம் வந்திருக்கும். இதை விமர்சிக்க போறீங்க நீங்க, அதுவும் நீங்க தான். நல்லூர் நிர்வாகத்தினர் மீது இருக்கிற விமர்சனத்தை தாண்டி அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் பக்தரால் முன்வைக்கப்பட்டுதான் வருகிறது. அதே அந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் இங்கு வரவில்லை. இங்கு வந்து இந்த T20 விடயத்தையும் அந்த இடத்தில் நல்லூர் நிர்வாகத்தினர் நடத்தப்பட்ட விடயத்தையும் சம்பந்தப்படுத்தி நல்லூர் கந்தன் மீது ஏவப்படுகின்ற இந்த காழ்ப்புணர்ச்சியான விடயங்களை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமாக அதுவும் நேற்றைய தினம் தைப்பூச நிகழ்வு. தைப்பூச நிகழ்வானது மிக நம்ம முருகனுக்கானது, இது முருக பக்தர்களுக்கானது. இப்படியான சந்தர்ப்பங்கள் இதுல முருக பக்தர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. பிறகு வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பை பார்க்க வந்த பார்வையாளர்கள் மற்றும் அதோட வந்த ஏற்பாட்டாளர்கள் கூடியிருந்தாங்க. இவர்கள் வந்து பல கோயில்களில் நடைபெற்ற இந்த அரசியல்வாதிகள் போனா கோயிலுக்குள்ளே வைத்து கௌரவிக்கப்படுது. கடவுளுக்கு கீழே தான் எல்லாருமே. கோயிலுக்குள்ள போனோம்னா அங்க பெரியவங்க கடவுள் கேட்க இன்னொருத்தர் அவருக்கு முன்னால் கௌரவிக்கப்படுவது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அதை தாண்டி இன்னொருடைய கடவுளுக்கு முன்னா வந்து இன்னொருவருக்கு பூமாலை போடுவாங்க, அதையும் தாண்டி இன்னொரு விழுந்து கும்பிடுவாங்க. அப்படியான செயற்பாடு இருக்கு. ஆனா இந்த கோயில் என்ற பொறுத்தவரையில கோயில்ல யார் பெரியவர், இது யாருக்கான இடம், அந்த ஒரு விடயம் இருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்களை இதையும் வச்சு பார்க்க வேணும். அப்ப T20 யாழ்ப்பாணத்து கொண்டு வரப்பட்டது நல்லபடியாக தான். அது நல்லூர் கந்தனிடம் ஆசிர் பெறுவதற்காக கொண்டு வந்திருப்பட்டிருந்தால் இன்னும் நல்லதாக இருந்திருக்கணும். அவரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்பதற்காகவோ அல்லது வந்து விளம்பரப்படுத்துவதற்காகவோ நல்லூரை பயன்படுத்துவதை பயன்படுத்திக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். அதை வன்மையாக கண்டிக்கத்தான் வேணும். அதை தான் இன்னொரு விடயம் இது விமர்சனை தான் இன்னொரு விடயத்தை குறிப்பிடணும். ஒரு விளையாட்டு ரசிகர்களாக நாங்கள் இந்த T20 வேர்ல்ட் கப் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து நாங்களும் விரும்புகிறோம். ஆனால் இதற்கான ஒரு புரிதோர் இடம் சரியாக குறிப்பிடப்பட்டு மக்கள் அனைவரும் அங்கு அழைக்கப்பட்டு சில இடங்களில் குறிப்பிட்டிருந்தாலும் அந்த நல்லூரை தவிர்த்து வேறு இடங்களில் செய்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். நடந்துட்டு விடுங்கோ. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் இந்த கிவிலோயா பிரச்சனை. இன்றைய தினம் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் கிவிலோயாவில் பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதுக்கு பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அது இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னா, கடந்த வாரம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பு தமிழ் தேசிய சில கட்சிகளால் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த அழைப்பின் பேரில் இன்றைய தினம் வவுனியா நெடுங்கணி பகுதியில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதே நேரத்தில் வந்து இதில் சமூக ஊடகங்களுக்கு தெரிவித்த அந்த அரசியல்வாதிகளோட கருத்துக்களின்படி பார்த்தால் இந்த கிவிலோயா திட்டமானது வந்து முற்றுமுழுதாக சிங்கள மக்கள், அதாவது சட்டவிரோதமாகவோ அல்லது அந்த இனப்பரம்பலை குழப்பும் விதமாக குடியேற்றப்பட்ட மக்களுக்கு சார்பாகத்தான் இந்த கிவிலோயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முழுமையாகவே சிங்கள மக்களுக்கு சார்பான அல்லது திட்டமிட்டு குடியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு சார்பான ஒரு திட்டமாகத்தான் தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள் என்பதுதான் இங்கு உண்மையான ஒரு விடயம். சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்து என்னென்னா, திட்டமிட்டு குடியமர்த்தப்பட்ட இந்த மக்களுக்காக தான் இந்த திட்டம். அதாவது வந்து இந்த ஏனைய தமிழ் கிராமங்களை மூழ்கடித்து விட்டு அந்த அதில் வர நீரை வைத்து இவர்களுக்கான திட்டமிட்டு ஆக்கிரமித்து குடியேறியவர்களுக்கான நீர்ப்பாசனத்தை வழங்குவதுதான் இந்த திட்டம். அனலாறு எவ்வாறு வெளியோயாக மாற்றப்பட்டதோ அதே போலதான் இந்த திட்டம் என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். பார்ப்போம். இந்த திட்டத்தில் வந்து சுமந்திரன் அவர்கள் மட்டுமில்லை, தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கயந்திரகுமார் அவர்கள் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய எதிர்ப்பலையை காண்பித்து தான் வருகிறார்கள். ஆனாலும் அனுர அரசாங்கமானது ஒரு விடாமுடியாதான் இருக்கு. நான் இல்லை நடத்தி காட்டுவோம். இந்த இடத்துல சுமந்திரன் அவர்களுடைய நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்னா, ஏவிபி
அதாவது என்பிபி அரசாங்கமானது ஒரு வாக்குறுதியை தமிழ் மக்களுக்கு வாங்கியிருந்தது. இனப்பரம்பலை நாங்கள் மாற்றி அமைக்க விரும்ப மாட்டோம், அதனை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றால் வாக்குறுதிகள் அளித்திருந்தார்கள். ஆனால் அதே அரசாங்கம் இன்றைய இந்த நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்துகிறதா என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார். பார்ப்போம். தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எதை அணுக வேண்டும். யாகா பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.